சந்தோஷமா இருக்கு லாஸ்ட்லாம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படம் சூப்பரா வந்திருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கிளைமேக்ஸ்ல தான் ரொம்ப அது ஃபீல் குட்டா இருக்கு. தலைவரோட என்ட்ரி எல்லாம் பயங்கரம், கலகிட்டாரு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. படம் சூப்பரா இருக்கு. படத்தை வந்து எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. நல்ல ஒரு படம், இந்த வருஷத்தோட ஹிட். மத நல்லிணக்கத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மதம் இந்த மதம் பிரிஞ்சிருக்காதீங்க, மதத்தை வந்து மனசுல வச்சுங்க, மனித நேயத்தை அதுக்கு மேல வைங்கன்னு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷன் அருமையா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி சார் படமா தான் இருக்கு. அவங்க டைரக்ஷன் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல. ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷன் ரஜினி சார் படமா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. மத நல்லிணக்கம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றுமையை, யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ற ஒரு மெசேஜ். அந்த இதை சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதாவது ஒரு வெயிட்டான கேரக்டர் சொல்லும் போது, ரஜினி சார் சொல்லும் போது அது எல்லாரும் ஏத்துக்குவாங்க. சூப்பரா வந்திருக்கு படம், நல்லா வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாலே புரியும். அதுவும் ரஜினி சார் வர்றதை வந்து ரொம்ப நாள், பல வருஷம் கழிச்சு பாஷால எப்படி பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு டைமிங்கும் ஒரு இடத்துல கூட லேக் ஆகாம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும், நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடமோட படம் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஷூட்டிங்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி நடிச்சாரு. நான் ஷூட்டிங்ல சாரோட ஒரு சீன் நடிச்சேன்ற அந்த அடிப்படையில் சொல்றேன். இப்ப அவரு ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா மேடம்கிட்ட கேட்பாரு, ஓகேவா ஐஸ்வர்யா, ஓகேவா இது கரெக்டா இருக்கா, இல்லை நான் திருப்பி பண்ணட்டுமா? அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆனா மட்டும்தான் அடுத்ததுக்கே போவாரு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டருக்கு வந்து மரியாதை கொடுக்கறாருன்னா அது தொழில் பக்தி. அதனாலதான் இன்ன வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அந்த இதை நான் கண்கூட பார்த்தேன், அந்த பார்த்ததுனால சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம டைரக்டர் ஐஸ்வர்யா மேடம் வந்து, அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய ஜாம்பவான்கள் தான் எல்லாருமே. கே எஸ் ரவிக்குமார் சாரு, செந்தில் சாரு, அப்புறம் தம்பி ராமையா அண்ணன், மூணார் ரமேஷ் அண்ணன், அப்புறம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், நம்ம நிரோஷா மேடம், இப்படி பல ஆர்டிஸ்டுகளை வந்து ஒரு அற்புதமா வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்தை வந்து கூலா எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா மேம் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் என்னையும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு லைஃப். தேங்க்யூ. நன்றி. அதாவது வந்து மத நல்லிணக்கணுங்க, யாரும் வந்து நம்ம இந்து முஸ்லீம் அப்படி மாதிரி பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையை வலியுறுத்துற படம். அதான் ஸ்போர்ட்ஸ் தான் இதோடைய முக்கியமான கருவே. கிரிக்கெட் தான், அதுல இருந்து தான் கதையே புரியும். அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும். கண்டிப்பா அதாவது தலைவர் படம்னாலே சில நுணுக்கங்கள் இருக்கும். அது நீங்க ஒரு தடவை பார்த்தா புரியாது, பார்க்க தான் பிடிக்கும்ன்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு தான் நல்லா பிடிக்கும். ஏஆர் சார் மியூசிக் வந்து இந்த படத்துல பயங்கர பிளஸ். அதாவது ஒரு தலைவரோட என்ட்ரிலாம் ஒரு வெறித்தனமா இருக்கும், மாசா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும். தயவு செய்து குடும்பத்தோட பாருங்க. நன்றி.